ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொளி வாயிலாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொன்றாமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லாருமே சுதந்திரத்தை விரும்புகின்றனர். சுதந்திரம், விடுதலை, சுயாதீனம் என்ற பதங்கள் வேதத்திலே பயன்படுத்தப்படுகின்றன. இவை விடுதலையானாலும் சுதந்திரமானாலும் சுயாதீனமானாலும் எல்லாம் ஒரே கருத்தை வலியுறுத்துகிறது. இந்த காணொளி வாயிலாக மெய்யான சுதந்திரத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, நாம் சுயாதீனம் உள்ளவர்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய சுயாதீனம் அல்லாவிட்டால் சுதந்திரம் உண்டு. ஒரு காலத்துல நம்ம பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் நம்ம 22வது வசனத்திலே இப்படியாக 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஒரு காலத்துல நம்ம பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம்மை அவருக்கு அடிமைகளாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாகி இருக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை பின்பற்றி வீணான நடக்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து விடுவித்தார். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவித்தார். இன்றைக்கும் பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் முதலாவது பார்க்கக்கூடிய குறிப்பு கிறிஸ்தவ சுதந்திரத்தின் தன்மையை குறித்து பார்க்க இருக்கிறோம். தி நேச்சர் ஆஃப் கிறிஸ்டியன் ஃப்ரீடம். கிறிஸ்தவ சுதந்திரத்தின் தன்மையை குறித்து பார்க்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்களாய் இருப்பதனால் நாம் தேவன் விரும்புகிற வகையிலே ஜீவிக்க வேண்டும். இந்த உலகத்திலே அநேகர் இப்படி சொல்வதுண்டு, என் வாழ்க்கையை வாழ எனக்கு சுதந்திரம் உண்டு, நான் விரும்பியபடி செய்ய எனக்கு சுதந்திரம் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக சுயாதீனமுடையவர்களாய் இருக்கிறோம். அதே நேரத்துல நமக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது. உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். இங்கே நம்ம எதை குறித்து பார்க்கிறோம்? 2வது குறிப்பு சுதந்திரத்தின் தவறான பயன்பாடு. இன்னைக்கு நிறைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதை தான் வேதம் சொல்கிறது, உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். மூல பாஷையிலே பார்க்கும் பொழுது மூடலாக என்ற வார்த்தை சாக்குப்போக்கு, ப்ரீடெக்ஸ்ட் என்று பொருள்படும். இன்னைக்கு அநேகர் சுயாதீனம் என்ற போர்வையிலே சாக்குப்போக்கு சொல்லி நாம் பாவத்திலே வாழ்கிறதை பார்க்கிறோம். அநேகர் விபச்சார பாவத்திலும் ஒழுக்கக்கேடான ஜீவியங்களிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கேட்டால் ஆண்டவர் மன்னிக்கிறார், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய சுயாதீனம் உண்டு, சுதந்திரம் உண்டு என்று சொல்லி வாழ்கிறார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு உங்கள் சுயாதீனத்தை மூடலாக கொன்றாமல் என்று சொல்கிறார். நம்ம தீமை செய்யறதற்கு சுதந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. நாம் சுதந்திரமானவர்கள் தான். அதற்காக நாம் பாவத்திலே வாழ முடியாது. பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அப்படியானால் சுதந்திரத்தின் முறையான பயன்பாடு என்ன? The true purpose of freedom. The purpose of freedom. வசனம் சொல்கிறது, தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். ஆண்டவர் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறார். கெட்ட பழக்க வழக்கங்களின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறார். எதற்காக? தேவனுக்கு அடிமைகளாயிருப்பதற்காக.
இன்று அநேகர் சொல்வதுண்டு. என்ன சொல்கிறார்கள்? என் வாழ்க்கையை வாழ எனக்கு சுதந்திரம் உண்டு. நான் விரும்பியபடி செய்ய எனக்கு சுதந்திரம் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நாம் தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். உண்மையான கிறிஸ்தவ சுதந்திரம் என்று என்னவென்று சொன்னால், நாம் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்பது, பரிசுத்தமாய் ஜீவிப்பது. நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்து நான் சுதந்திரமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியாது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த ஆன்மீக சுதந்திரத்தை, இந்த ஆவிக்குரிய சுதந்திரத்தை வாழ்ந்து காட்டுவதற்கான 4 குறிப்பிட்ட வழிகளை சொல்கிறார். முதலாவதாக, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்துல நம்ம ஏழைகள், பணக்காரர்கள் என்ற பாகுபாடு பார்க்கக்கூடாது. மற்றவர்கள் என்ன நம்பிக்கையுள்ளவர்களானாலும் அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள். நிறத்தின் அடிப்படையிலேயோ, இன அடிப்படையிலேயோ, மொழி அடிப்படையிலேயோ ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும். அவர்கள் ஒருவேளை நாத்திகராக இருக்கலாம், புறமதஸ்தவராக இருக்கலாம், எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும். அதே நேரத்துல 2வது குறிப்பு, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். சகோதரர் என்றால் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். இங்கே அன்பு என்ற வார்த்தை அகப்பாவோ. அகோப்பாவோ என்றால் மனப்பூர்வமான அன்பு. செல்ஃப் சாக்ரிஃபிஷியல் லவ். நம்மையே தியாகமாக அர்ப்பணிப்போடு நாம் கூறுகிற அன்பு. பேதுரு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அந்த சபையார்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ரோம பேரரசிலே சிதறப்பட்டவர்களாக, சிறுபான்மை மக்களாக கிறிஸ்தவர்கள், ஆதி திருச்சபையினர் காணப்பட்டார்கள். பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். ஏன்? உபத்திரவ நாட்களிலே, துன்பங்கள் வருகிற நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பினால் பிணைக்கப்பட வேண்டும். சகோதர சிநேகம் காணப்பட வேண்டும். சபை ஒரு தேவனுடைய குடும்பம். அந்த குடும்பம் அன்பினால் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். 3வதாக நம்ம எதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆன்மீக சுதந்திரத்தை வாழ்ந்து காட்டுவதற்கான 4 குறிப்பிட்ட வழிகள். நாம் பார்க்க போகிறது 3வது வழி. என்ன வழி? தேவனுக்கு பயந்திருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம்னா மனுஷனுக்கு பயப்பட தேவையே இல்லை. நம்ம கர்த்தருக்கு பயப்படுவது மனுஷனுக்கு பயப்படுவதற்கு மாற்று மருந்தாக இருக்கிறது. இங்கே பயம் என்று சொல்வது ரெவரன்ஷியல் ஃபியர், பயபக்தியுரியது, கனத்துக்குரிய ஒரு பயம். நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். 4வதாக ராஜாவை கனம் பண்ணுங்கள். பேதுரு அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது நீரோ மன்னராக இருந்தார், பேரரசராக இருந்தார். அந்த நீரோ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின மனுஷன். இங்கே சொல்லப்படுகிறது ராஜாவை கனம் பண்ணுங்கள். அப்படி என்றால் ராஜாவை கண்மூடிக்கொண்டு ராஜா சொல்வதை எல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றில்லை. ராஜாவுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும். ராஜா அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் பொல்லாதவர்களாய் இருந்தாலும் அந்த அதிகாரத்திற்குரிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஏற்படுத்தப்படவில்லை. அதே நேரத்துல இந்த தேசத்தை ஆளுகிற ஆட்சியாளர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரண்படும் பொழுது நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் சொல்கிறது, மனுஷனுக்கு கீழ்ப்படிக்கிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறது முக்கியம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 5:29 பார்க்கிறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் உண்மையான சுதந்திரம் தேவை. உண்மையான கிறிஸ்தவ சுதந்திரம். உண்மையான கிறிஸ்தவ சுதந்திரம் என்பது நாம் விரும்பினதை நமக்கு செய்யக்கூடிய சுதந்திரம் அல்ல. தேவன் என்ன விரும்புகிறார்? நாம் அவருக்கு அடிமைகள். அடிமை என்ற பதம் டூலோஸ் என்ற பதத்தில் உள்ளது. அந்த பதம் என்ன சொல்கிறது? நமக்கு உரிமைகள் இல்லை. ஏனென்றால் நாம் நம்முடைய எஜமானராகிய ஆண்டவருக்கு சொந்தக்காரர்கள். நாம் அவருக்கு சேவை செய்கிறோம். நாம் அவருக்கு பிரியமாய் ஜீவிப்பதனால் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். பாவத்திலே வாழ்வதற்கோ
நாம் ஒழுக்கக்கேடான ஜீவியம் செய்வதற்கோ கர்த்தருக்கு விருப்பமில்லை. இந்த காணொளி வாயிலாக நாம் கிறிஸ்தவ சுதந்திரத்தின் தன்மையை குறித்து பார்த்தோம். எப்படி சுதந்திரத்தின் முறையான பயன்பாடு, சுதந்திரத்தின் தவறான பயன்பாடு என்பதை குறித்து பார்த்தோம். அதே போல ஆன்மீக சுதந்திரத்தை வாழ்ந்து காட்டுவதற்கான 4 குறிப்பிட்ட வழிகளை பார்த்தோம். இந்த காணொளியை கண்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே உண்மையான கர்த்தருடைய சுதந்திரம் என்ன என்பதை அறிந்து கொள்ள, அவருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் ஜீவிக்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நான் ஒரு பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த காணொளியை கண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாட்கள்ல அநேகர் எப்படியும் வாழலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தவறான சுதந்திரத்தை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே உம்முடைய வார்த்தை உண்மையான கிறிஸ்தவ சுதந்திரத்தை பற்றி சொல்கிறது அப்பா. ஆண்டவரே, இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் மெய்யான சுதந்திரம், மெய்யான விடுதலை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். உமக்கு பிரியமாய் ஜீவிக்க, பரிசுத்தமாய் ஜீவிக்க, உம்முடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் ஜீவிக்க இந்த காணொளியை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காணொளியை கண்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.